வணக்கம். இது வைக்கிற விருந்து. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் சாம்பார் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். காலிஃப்ளவர் சாம்பார் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. காலிஃப்ளவர் வாங்கி சின்ன சின்னதாக நறுக்கி வெது வெதுப்பான தண்ணியில் உப்பு போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேங்க. அப்போ தான் அதில் இருக்க புழு பூச்சிலாம் தண்ணியில் இறங்கும். பெரிய வெங்காயம் 1 நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 1 நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். துருவிய தேங்காய் 1/2 கப். தக்காளி 1, சிறிய துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு, 2 லவங்கம், 1 பட்டை, கசகசா 1/2 டீஸ்பூன், பொட்டுக்கடலை 1 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 2 டீஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. நம்ம ஒரு ஜாரை எடுத்துக்கிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், பொட்டுக்கடலை, சோம்பு, மிளகு, கசகசா, இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாங்க. நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க. அது பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாங்க. போட்டுக்கிட்டு இதை கொஞ்சம் வதக்கிக்கலாங்க. கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரலும் வேக வச்சுக்கலாங்க. வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவர் எடுத்து போட்டுக்கலாங்க. அந்த உப்பு தண்ணியிலேருந்து எடுத்துட்டு ஒரு 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே இதை போட்டுக்கலாங்க. போட்டு இதையும் கொஞ்சம் நேரம் வதக்கலாம். தேங்காய் விழுதையும் போட்டுக்கலாங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, மல்லித்தூள் எல்லாம் போட்டுக்கலாங்க. மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ போட்டு இதையும் ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. வதக்கிக்கிட்டு ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுத்து அது ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க.
அது கொதிக்க ஆரம்பித்த உடனே குக்கரை மூடி 2 விசில் விட்டுக்கலாங்க. ரெண்டு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கரை ஆஃப் பண்ணிட்டு விசில் அடங்கினோடனே திறந்து சர்வ் பண்ணிக்கலாங்க. கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுக்கலாம் திறந்துட்டு. கம கம மணத்துடன் சூப்பரான காலிஃப்ளவர் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஒரு 2 செகண்ட் கொதிக்க விட்டுக்கலாம். இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே இது நல்லாயிருக்குங்க. செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வைகரை விருந்து சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்கும். நன்றி, வணக்கம்.